அதில் எனக்கு சக்கரை கட்டி ஒரு பெரிய லான்ச், அப்புறம் சித்து +2, கண்டேன், 1000 விளக்கு. எந்த படமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு போகல. கண்டேன் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் அது ஏதோ சில காரணங்களால் சரியாக போகல. அப்பப்போ எங்கேயாச்சும் வெளில போகும்போது கூட எங்கேயா ஜிம்லலாம் எங்கேயா இருக்கும்போது ஒரு சாதாரண பப்ளிக்லாம் எங்கேருந்து சொல்லுவாங்க, உங்கள் ஃபிலிம் கண்டேன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் பர்ஃபார்மன்ஸ், படமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தேன், திருப்பி ஃபேமிலியோட போய் பார்த்தேன், ஆனால் ஏன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடலையே அப்படின்னு கேட்டார். பட் யூ ஸ்டார்ட் டூயிங் குட் ஸ்கிரிப்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியில் இதே மாதிரி வந்து எல்லாருமே, சாந்தனு உனக்கு நல்ல டேலண்ட்ப்பா, நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா ஃபைட் பண்ணுற, நல்லா நடிக்கிற, உனக்குன்னு ஒரு டைம் ஒன்று வரும், ஒரு நல்ல கதை ஒன்று வரும், எடுத்து பண்ணுமா. ஸோ யாருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு என் மேலே ஒரு அவர்ஷன்லேருந்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ வாழ்த்துனா கூட என்னடா எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகிட்டுருக்குன்னு எனக்கு, அது எனக்கும் சரி, எங்கள் அப்பாவுக்கும் சரி, எங்கள் அம்மாவுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து எனக்கு வந்து ஒரு நாள் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். நான் கரெக்டாக ஐ திங்க் IPL மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் கிரவுண்டில், பார்க்கல. பாப்பா சொன்னார், இந்த மாதிரி அவர் தங்கர் பச்சான் ஃபோன் பண்ணார், ஏதோ உன்னோட ரஷ்ஷஸ் எங்கேயோ ஏதோ பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன், இது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார். நான் உடனே ஃபோன் பண்ணேன். ஸோ தங்கர் பச்சான் சார் சொன்னார், இந்த மாதிரி சாந்தனு காலைல மீட் பண்ணலாம், எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க வாங்கன்னு சொன்னார். நான் உடனே அடுத்த நாள் காலையிலே கிளம்பி போனேன். இந்த ஃபோட்டோஸ் பார்த்துருந்தாரு. அப்புறம் அதியமான் சார் டைரெக்ஷனில் நானும் நக்குல், சுவாதி 3 பேர் ஒரு படம் பண்ணுறோம், அமளி தும்ளி அப்படின்னு. அந்த படத்தோட ரஷ்ஷஸ் வந்து பார்த்துட்டு இவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நல்ல டேலண்ட் உங்களுக்கு, பட் ஏன் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் யோசித்தேன், சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணுறேன், அதில் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, சரி எத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒன்று வந்திருக்கு. ஏன்னா அழகி, பள்ளிக்கூடம், 9 ரூபாய் நோட்டு, சொல்ல மறந்த கதை, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய படங்கள் பண்ண ஒரு டைரக்டர் வந்து, அதாவது யாரோ கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, பட் இவர் இப்படி பேர்பட்ட ஒரு டைரக்டர் வந்து நம்ம டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம கூப்பிட்றாரு அப்படிங்கிறப்ப நான் டிசைட் பண்ணேன். நான் சரி நம்ம ஃபுல் ஃப்ளெஜாக இதுக்கு வந்து நம்ம இத்தனை நாள் பண்ண படங்களோட இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பிகாஸ் இதை விட்டால் எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துட்டேன் நான். ஸோ போய் மீட் பண்ணேன், கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா கிட்டே பேசினேன். அப்பா வந்து உண்மையை சொல்லணும்னா, இது வரைக்கும் அப்பா இந்த படத்தோட கதையும் கேட்கல, படமும் பார்க்கல, எந்த ரஷ்ஷஸ் எதுவுமே, ஃபோட்டோஸ் எதுவுமே பார்க்கல. இந்த சாங் மட்டும் தான் ஆடியோ ரிலீஸ் முன்னாடி ஒரு வாட்டி நான் போட்டு காமிச்சேன். நான் அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னப்போ, உனக்கு கதை பிடிச்சிருக்குன்னா நீ பண்ணு. அவர் ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு டைரக்டர், ரொம்ப நல்ல டெக்னீஷியன், ஒரு ஆக்டரை கண்டிப்பாக நல்ல ஷேப்பப் பண்ணுவார், நல்லா காவ் பண்ணுவார், உனக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மரை கண்டிப்பாக வெளில கொண்டு வருவார், நீ நினச்சிட்டு இருக்கிற அந்த பிரேக் கண்டிப்பாக உனக்கு இந்த படத்தில் கிடைக்கும், ஸோ கண்ணை மூடிட்டு இந்த படத்தை போய் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பிக்கையில் என்னை முழுசாக ஒப்படைச்சிட்டேன் நான் தங்கர் பச்சான் சார்கிட்ட. முக்கியமாக இந்த கதாபாத்திரம் கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு நபர், என்னுடைய நண்பர், அவர் மூலியமாக தான் எனக்கு தங்கர் சார் அறிமுகமானார். என்னுடைய தமிழ் பிடிச்சிருந்தது அப்படின்னு அவர் பார்க்கும்பொழுது சொன்னார், ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க, இயல்பான தமிழ் பேசுகிறீங்க, வழக்கத்தில் இருக்கிற தமிழை வந்து இப்படியும் பேச முடியுமா அப்படின்னு தெரியல, ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரேவதி அப்படின்னு தான் முதலே அவர் தொடங்கினார். அலங்காரம் அப்படிங்கிற என்னுடைய கதாபாத்திரத்தை வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி சுத்தமா இருக்கவே மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், நகை போட மாட்டேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஆனா அந்த கதாபாத்திரத்துல முழுக்க முழுக்க நகைகள் போட்டு ரொம்ப ஆடம்பரமாயினா அழகம் பெருமாள் சாருடைய மனைவியா அதுல நடிச்சிருக்கேன். அவர் சொன்ன மாதிரி ஒரு தொழிலதிபருடைய மனைவி எப்படி இருப்பாங்க, வீட்லயே சாதாரணமா ஒரு பட்டு சேலை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் அதுல இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நகைகள் போடுறதுக்கு. அங்க அந்த இடத்துல வந்து சூழ்நிலைகள், ஒவ்வொருத்தரும் நடிக்கிறத பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை, அங்க போய் நின்று அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இவர் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, அவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா நான் தப்பா பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன காரணம் தான். அவங்க நல்லா பண்றாங்களோ இல்லையோ நானும் இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது எனக்கு 2வது படம் தான். முதல்ல ஒரு படம் பண்ணேன், ஆனா அதை சார் பார்த்தது கிடையாது, இது வரைக்கும் பார்க்கறதுக்கான சூழ்நிலை அமையல அப்படின்னு சொன்னாரு. ஆனா தமிழ் நல்லா பேசுறீங்க. காலையில ரேவதி அம்மாவை சந்திச்சேன். ரேவதின்னு இடத்துல எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க, யார் அந்த ரேவதி பார்க்கணும்னு ஆசை அப்படின்னாங்க.
வந்த உடனே நீதான் இந்த ரேவதியா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதுல நிறைய உடைச்சிருக்காங்க என்கிட்ட. நான் வந்து எப்பவுமே எல்லாரையும் கேள்வி கேட்கிற இடத்துலதான் இருந்திருக்கேன். நீங்க இந்த படம் பண்ணும்போது என்ன பண்ணீங்க, இந்த சீன் எப்படி பண்ணீங்க, அந்த சீன் எப்படி பண்ணீங்க, எது சவாலா இருந்தது, அப்படியெல்லாம் கேட்டு கேட்டு பழக்கமாயிட்டு முதல் நாளே வந்து எனக்கு அந்த காட்சியோட வசன இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து இந்த கதாபாத்திரம், ஏன்னா அவர் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உள்வாங்குவதோடு மட்டும் இல்லாம வெளியில வரும்பொழுது அதே அந்த உருவோடு அப்படியே மாறாமல் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஓரளவுக்கு அந்த வேலையை நான் கொஞ்சம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியே வசனங்கள்லாம் கொடுத்து வீட்டுல எடுத்து போய் படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கறதோட மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி வர முடியும் அப்படின்னு சொன்னாரு. உங்களை அந்த வசனங்கள் கொடுத்தது கொஞ்சம் உதவியா இருந்தது. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி பேசுங்க, அப்படி பேசுங்க அப்படின்னு ரொம்ப ட்ரெயினிங் அப்படின்னு சொல்றதை விட இதுவே ஒரு கதாபாத்திரம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு புகைப்படம் காட்டியிருந்தாங்க, அவங்களுடைய இதுல இருந்துதான் இந்த கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. செட்ல கூட சாந்தனு சார் கிட்ட எல்லாம் அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் வரும்போதெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருப்பேன், இவங்க எப்படி பண்றாங்க, அதாவது கேட்டாருமே எப்படி பண்றாங்க அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமே அப்படி அதுலயே இருந்து பார்க்கும்பொழுதுதான் எவ்வளவு கஷ்டமான வேலையா இருக்கு. ஏன்னா காம்பேஸ் அப்படின்னாலே மயக்க பிடிப்பாங்க, தெரிஞ்சதை அப்படியே விட உதறிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு என்ன சிம்பிளா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. ஆனா அதுவும் சவால் இருக்கு. அதுல இருந்து தாண்டி இந்த பக்கம் வரும்பொழுது இதுலயும் நிறைய சவால்கள் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். ஸோ தங்கர்பச்சன் சாருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இந்த ஹோல் யூனிட்டுக்குமே ரொம்ப தேங்க் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். சாரோட மியூசிக்கல் சென்ஸ் வந்து ரொம்ப டீப் இருக்குது. அதே போல் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக் பற்றி லாட் ஆஃப் யூரோப்பியன் சினிமா, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆஃப் யூரோப்பியன் சினிமா, நிறைய ஃபேமஸ் கம்போசர்ஸ், அதே போல் நிறைய ஃபேமஸ் டிரெக்டர்ஸ், இவரை பற்றி நிறைய நாலேஜ் வச்சிருக்கிறாரு சார். அது in the studios, inside the studios, when we discuss, the discussion goes on till 2 o'clock in the morning, 3 o'clock in the morning. அதே போல் ஆர்ஆர் பண்ணும்போது அண்ட் இந்த படம்போட பாட்டுகள் எல்லாம் படும்போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சில பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு. அவருக்கு இந்த மாதிரி பிடிக்கும். சர்டன் டிரெக்டர்ஸோட சினிமா லைக் ரொமான் பொலான்ஸ்கி, அந்த மாதிரி எல்லா டிரெக்டர்ஸோட சினிமா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ரோஹித், this is the kind of music that I listen to. Tremendous sense of international music, especially European music, instrumentation, எல்லாம் பயங்கரமான டீப்பாக போவார். ஸோ it was an enjoyable experience. I am very, very grateful to sir for giving me this opportunity to do the music of Amma Vin Kaipesi, and I hope that all of you enjoy it too. Thank you very much.